நம்மலாம் 100 ரூபா 200 ரூபா சதக்கா கொடுத்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிரும். ஆனா அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னுடைய முழு சொத்தையும் கொடுத்த ஒரு மனிதரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவங்களால முடிஞ்சதை சதக்காவா கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற சஹாபாக்களை விட நன்மையில முந்திக்கிறதுக்காக தன்னுடைய பாதி சொத்தையே சதக்காவா கொடுத்துட்டாங்க. இப்போ நபி அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட உங்க குடும்பத்துக்காக நீங்க என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது போல ஒரு பாதியை தன்னோட குடும்பத்துக்காக விட்டுட்டு வந்ததா சொன்னாங்க. இதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட செல்வத்தை சதகாவா கொடுக்கறதுக்காக வருவாங்க. இப்ப நபி அவங்க உங்களுடைய குடும்பத்துக்காக எதை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்துக்காக அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் மட்டும் விட்டுட்டு தன்னோட முழு சொத்தையும் சதகாக கொண்டு வந்து கொடுத்துட்டதா சொன்னாங்க. இது போல சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காகவும் கஷ்டப்படுற மக்களுக்காகவும் தங்களுடைய சொத்துக்களை சதகாவா செஞ்சு நன்மையில முந்திக்கிறதுக்காக போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, சதகா கொடுக்கறதுனால ஒருபோதும் செல்வம் குறையாதுன்னு. சோ நம்மளோட செல்வம் குறைஞ்சிருமேன்னு நினைக்காம நம்மளால முடிஞ்ச அளவு இந்த ரமலான்ல அதிகமா சதகா செஞ்சு சஹாபாக்கள் மாதிரி நன்மையில முந்திக்கலாம்.